ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பணியாரம் தான் பண்ண போகிறோம். ஸோ வெள்ளை பணியாரம், அப்புறம் ஸ்வீட் பணியாரம். வெள்ளை பணியாரத்தை சில பேர் வந்து கார பணியாரம்னு சொல்லுவாங்க. ஸோ இனிப்பு பணியாரத்துக்கு வந்து தனியாக அந்த மாதிரி பாகு காய்ச்சிருக்கோம். ஸோ அந்த பாகு வந்து நம்ம மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த ஸ்வீட் அளவுக்கு வந்து நீங்கள் பாகு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மாவு நல்லா கெட்டியே வராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கெட்டிப்படாத மாதிரி. இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக பண்ணுற பணியார மாவில் வந்து பண்ணல. எங்களுக்கு இட்லி மாவு மிச்சமாகிடுச்சு. ஸோ அதில் ஒரு தாட் ப்ராசஸ் வச்சு நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ வெள்ளை பணியாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயம், கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் போட்டு வடச்சட்டியில் லைட்டாக தாளித்து அதோடு மிக்ஸ் பண்ணிடுங்க மாவோட. உங்களுக்கு வேணும்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்களுக்கு தேங்காய் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இரும்பு கல்லில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. நான்ஸ்டிக்கில் வந்து கம்மியாக ஊற்றிக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். ஸோ நம்ம அந்த சட்டி குழி ஃபுல்லாக வந்து ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம ஊற்றுற மாவு வந்து பொங்கி வரும். ஸோ அதனால் அந்த குழிக்கு வந்து அரை இது மட்டும் ஊற்றினாலே போதுமானது தான். ஸோ அந்த மாதிரி ஊற்றி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இதில் வந்து லைட்டாக ஆயில் ஊற்றினா போதும். இது வந்து நீங்கள் மார்னிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த இனிப்பு பணியாரத்துக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு அந்த பாகையே வந்து ஊற்றி தொட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும், இன்னும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ கார பணியாரம் வந்து பெரியவங்கள்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அது குழந்தைங்களும் சாப்பிட்லாம். நீங்கள் உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா அதில் உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும் அது உங்களுக்கு. ஸோ அது திருப்பி போடுறப்போ வந்து கரெக்டாக இந்த மாதிரி இது சினுக்கரின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். நீங்கள் எப்படினாலும் உங்கள் சைடில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில. ஸோ அதை வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி பதம் பார்த்து திருப்பி போடுங்க. ஸோ வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டினா நடுவில் வந்து மாவாக இருக்கும். நல்லா திருப்பி போட்டுட்டு அது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் அந்த சின்கரியை வந்து அந்த பணியாரத்தில் குத்தி பார்த்தீங்கன்னா மாவு அதில் ஒட்டுதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நாங்கள் சுட்டு எடுத்தாச்சு. இதிலே வந்து வித்தியாசமாக செய்வோம்னு சொல்லிட்டு அந்த காரப்பணியாரத்தில் வந்து ஒரு முட்டை உடச்சி விட்டு அதை கிண்டி முட்டையை செஞ்சோம், முட்டை பணியாரம் செஞ்சோம். ஸோ அது வந்து இன்னும் சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்துச்சு. நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.